பால் இருந்தா பால் குடிக்கலாம். சுக்கு பால்லாம் சுக்கு பால்லாம் இருக்கா? ஷாப்பிங் நம்ம சிவாவுக்காக தான். சிவா சும்மா கூட்டு போக முடியல சண்டுங்க. பிஸ்கெட் புதுசா சின்ன பிஸ்கெட் 10
அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி நடத்தும் காலை சற்றம் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம்மோடு இணைந்து இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்க உறுப்பினர்களுக்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஆசான் ஐயா கண்ணப்பன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் முதலாவதாக ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குவார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள்.
எல்லையற்ற பரம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம்மனம் சாந்தமானது, நம்மனம் இரக்க குணமுடையது, நம்மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரணவ மந்திரம். அகர உகர மகர ஓசை. நீண்ட காற்றுள் இழுத்த பிறகு மூன்றல்லை மடித்து கட்டைகளை உள்ளே வைத்து மடித்து நீண்ட மூச்சு எடுத்து சிமுத்திரையில் நீண்ட காற்றுள் எடுத்த பிறகு அகர ஓசை. நீண்ட காற்றுள் எடுத்து நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து வணக்கம் திரையில்
வைகரை துயில் எழுவோம். நம்முடைய அன்னைக்கும் தந்தைக்கும் பணிவோம். இந்த யோக கல்வியை கொடுத்த சித்தர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம். அவர்கள் வழியில் பயணிப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. அடுத்து கைகளுக்கு உண்டான பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. மூட்டு இயக்க பயிற்சி. இரு கைகளும் இடுப்பில் வைத்து வலது கால் மட்டும் மேலே உயரட்டும். ஓய்வு. இடது கால். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. முதுகு தண்டுக்கான பயிற்சி. 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. கோணாசனம். நீண்ட காற்றுள் இழுத்து இடப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்த கை. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அப்படி இரு காதுகளையும் பிடித்துக் கொள்கிறோம். கால்கள் அரையடி இடைவெளி இருக்கட்டும். கீழே போகும் பொழுது காற்றை வெளிவிடுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1
ஒரு நீண்ட மூச்சு. கைகளை மாற்றி பிடித்துக் கொள்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. அடுத்து இதயத்துக்கான பயிற்சி. வலது கால் மேல வருது, இடது கால் அப்படியே வேகப்படுத்துறோம். அடுத்து குதிகால்கள் பின்னாடி அடிக்கட்டும். அடுத்து பக்கவாட்டில். கவனம் இதயத்திலேயே இருக்கட்டும். அந்த இதய துடிப்பையே கவனிக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்து வலது காலை மடித்து பிடித்துக் கொள்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. இரண்டு கால்களையும் சேர்த்து பிடித்துக் கொள்கிறோம்.
அப்படின்றோம். அது எதிர் திசையில் அப்படியே கவிழ்ந்து படுத்த நிலைக்கு வர்றாங்க. புஜங்காசனா 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அப்படியே குதிகால்கள் பின்னாடி 1 2 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. முயல் ஆசனா. அப்படியே 10 வினாடிகள் எடுக்கிறோம். உடலை நேராக வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். கோணாசனம். இடது கை தரையில் இருக்கிறது, வலது கை காலோடு சேர்த்து வைத்து அப்படியே கொண்டு போறோங்க. அப்படியே 10 வினாடி இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கை. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு.
அடுத்து அர்த்த பத்மாசனா. இடது கை பின்னாடி இருக்கட்டும், வலது கை இடது கால் முட்டியை பிடிச்சிருக்கட்டும். அப்படியே இடதுபுறமாக கொண்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அப்படி எதிர் திசையில் செய்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அப்படியே கைகளை முன்னாடி வச்சுக்கலாங்க. கைகள் முன்னாடி வைத்து கைகள் விரியும் பொழுது காற்றை உள்ளிருக்கிறோம். காற்றை வெளிவிடும் பொழுது கைகள் இணையட்டும். மெல்ல மெதுவாக அப்படியே கைகளை விரிங்க. மூச்சு காற்று உள்ளிட்டுக்கிட்டே கைகளை கொண்டு வாங்க. காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணையட்டும். மெல்ல மெதுவாக. மீண்டும் ஒரு முறை. அப்படியே காற்றை வெளிவிட்டவாறு கைகள் தானாக இணையட்டும். உடலை நேராக வைத்து ஒரு நீண்ட மூச்சு. கிரியை பயிற்சி. உடலை சுத்தப்படுத்துவது. உடலை சுத்தப்படுத்துகிறோம். உடலோடு சேர்ந்து உள்ளமும் சுத்தமாகும். இடது கை சிம்முத்திரை, வலது கை பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக காற்றை வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழமான மூச்சு, நீண்ட மூச்சு. கைகளை தோள்பட்டை வைத்து நன்றாக உள்ளிழுக்கிறோம். 1 2 1
இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு. ஆழ்ந்த மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு. ஓய்வு. ஒரு ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அப்படியே தோள்பட்டைக்கான பயிற்சி. மூன்று, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10. நீண்ட காற்று உள்ளிழுத்து இரு காதுகளையும் அடைத்து மகர ஓசை. நன்றாக காற்றை இழுத்தவாறு கைகள் மேலே உயரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். மீண்டும் ஒரு முறை. கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். ஆழ்ந்த மூச்சு. உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். அப்படியே சுவாசத்தை கவனித்தல் பயிற்சி போயிடுறோங்க. உள்ளே செல்லக்கூடிய காற்று வெளிவிடக்கூடிய காற்றிலேயே கவனம் இருக்கட்டும். அப்படியே புருவ மத்தியில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம்.
உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, இதுலயே கவனம் இருக்கட்டுங்க. மூச்சு தென்படவில்லை என்றால் சுவாசத்தை நம்முடைய முயற்சியால் உள்ளெடுத்து வெளிவிட்டவாறு மறுபடியும் மூச்சு காட்டு கவனம் இருக்கட்டும். காற்றிலேயே கவனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்று மூவாரங்கள் வழியாக உள்ளே சென்று நம்முடைய மூச்சு குழாய் வழியாக பயணித்து நுரையீரலில் சென்றடைந்து கோடிக்கணக்கான செல்களில் பற்றி படர்ந்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. மனம் சுவாசத்திலேயே இருக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக டெய்லர் பாஸ்கர் அவர்களின் சிந்தனைகள். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். டிசென்ட்ரி, டயேரியா, இந்த வயிற்றால போகுது, பேதி ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நடக்கும் பொழுது இயற்கையாக எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது என்ன டிசென்ட்ரி டயேரியான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நாமளாக ஒரு மருந்தை சாப்பிட்டு விளக்கெண்ணெயை குடித்து ஏதாவது பண்ணி மலம் போச்சுன்னா அது பேதிக்கு சாப்பிட்றதுன்னு பேர். அதுவாக தானாக வந்தால் டிசென்ட்ரி டயேரியா, பேதி ஆகிறதுன்னு பேர். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தண்ணியாக மலம் போகும். காலை எழுந்திரிச்சோன்னா 4 தடவை 7 தடவை அப்படியே தண்ணியாக போகும். நம்ம பயந்துடுவோம். ஐயோ காலையிலேருந்து 4 தடவை போகுதே 7 தடவை போகுதே, எதுக்கு பயப்படுறீங்க? இப்போ நம்ம மானம் போச்சா மறுவாத போச்சா? மலம் தானே போகுது, இதுக்கு எங்கே பயப்படணும்?
உள்ளே போன சாப்பாடு என்னைக்காவது வெளியே போச்சான்னு செக் பண்ணோமா இல்லையா? கிடையாது. ஏங்க நேரம் பார்த்து டைம் பார்த்து சாப்பிட்றோமா இல்லையா? என்னைக்காவது டைம் பார்த்து போயிருக்கிறோமா? நாமளா ஒழுங்காக போகலைன்னா அதுவாக தள்ளி விடுறதுக்கு பேர் தான் இப்படி பேதி ஆகிறது. டெய்லி ஒழுங்காக மலம் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியெல்லாம் போகாது. 10 நாள் 20 நாள் 30 நாள் போகாமல் அடைச்சி கப்புன்னு கப்பெடுத்து இதுக்கு மேலேயும் தாங்க முடியாதுன்னு நம்ம உடம்பு எடுக்கிற அதிரடி திட்டம், ஆடி கழிவு சிறப்பு தள்ளுபடி திட்டம் போட்டு குப்பையை வெளியே தள்ளுது. இதுக்கேங்க பயப்படுறீங்க? இங்கே பாருங்க, நம்ம சிறுகுடல் பெருங்குடல் இருக்கு இல்லையா, அதில் மழை இருக்கும். அது என்ன ஆகும், ஒழுங்காக டெய்லி போச்சுன்னா அது பேசாமல் இருக்கும். ரொம்ப நாள் போகாமல் கட்டியாகி குப்பையாகி நாத்தம் பிடிச்சி கப்படிச்சு இனிமேலும் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அது உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கும். ஓகே, இனிமேல் விட்டால் இவர் வந்து அப்படியே வச்சிருப்பாரு, இதை உடனே வெளியே தள்ளணும்னு ஒரு ஆக்ஷன் எடுத்து முன்னாடியாக அதுக்கான சுரப்பிகள்லாம் சுரக்கும். ஸ்டிமுலேட்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்து அதை போய் தள்ளி விடும். க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி இல்லை க்ளீன் பண்ணி அமுச்சு விடும். நல்லது தானே? இதுக்கே பயப்படணும்? தனியாக மலம் போகுதா, போகட்டும். மிஞ்சி 4 தடவை போகுமா, 5 தடவை போகுமா? என்னைக்காவது குடல் வந்து வெளியே விழுந்துருக்கு? குப்பை இருக்குது, வெளியே போகுது. டைம் பார்த்து சாப்பிட்றோம், டைம் பார்த்து போகலை, மொத்தமாக போகுது. இதுக்கே பயப்படணும்? அதனால் இனிமேல் யாருக்காவது தனியாக மலம் போச்சுன்னா சந்தோஷப்படுங்க. குடல் தனது குப்பைகளை வெளியேற்றுகிறது, உடம்பு ஒழுங்காக இருக்குது, உடம்பு வைத்தியம் பார்க்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டு வாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நேராக மெடிக்கல் ஷாப் போவோம், இல்லை எல்லாம் வீட்லேயே வச்சுருப்போம். சில பேர் அதில் ஒரு பந்தா வேறு, எல்லா வியாதிக்கும் மருந்து வாங்கி வீட்டில் வைக்கிறது பேர் மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுல வேறு பெருமை வேறு. ஏதாவது ஒரு மருந்து வச்சுருப்போம், மாத்திரை வச்சுருப்போம், எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டோன்னே உடனே மலம் வராது. அப்போ என்ன அர்த்தம், குப்பையை உள்ளே அமுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா இருப்பீங்க நீங்கள்லாம். ஏங்க மலம் தானே வெளியே போகுது, வெளியே போனால் நல்லதா உள்ளே இருந்தால் நல்லதா? எனவே இனிமேல் இந்த வயிற்றால போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து இந்த மருந்து மாத்திரைலாம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க. சரி, உங்களுக்கு என்ன ஏதாவது பண்ணணும் அவ்வளோதானே. இயற்கையாக ஒரு வைத்தியம் சொல்கிறத செய்யுங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க, சாதாரண தண்ணி, கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் கிடையாது, சாதாரண தண்ணி. தேவைப்பட்டால் லேசாக சூடு பண்ணிக்கலாம், கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு சாதாரண தண்ணி, அதில் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போடுங்க, கல்லுப்பு கொஞ்சம் போடுங்க. ஏன் நாட்டு சர்க்கரை கல்லுப்புன்னு சொல்கிறேன்னா, வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தவே கூடாது. வெள்ளை சர்க்கரை என்பது விஷம், அதில் ஏகப்பட்ட கெமிக்கல்லாம் போடுறாங்க. நாட்டு சர்க்கரை நல்லது. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு. நான் உப்புன்னு எப்போல்லாம் சொல்கிறேனோ பொடி உப்பு கிடையாது, சால்ட்டுன்னு சொல்கிறாங்களே அது கிடையாது. கல்லுப்பு இருக்கு இல்லையா, சீ சால்ட்டு, அது கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி ஒரு சொம்பு குடிச்சிருங்க. இதுதான் இயற்கை வைத்தியம். உடனே நீங்கள்லாம் கேட்பீங்க, ஏன்பா மலம் தண்ணியாக போகும்போது நீ சொல்கிற மாதிரி ஒரு சொம்பில் நாட்டு சர்க்கரையும் கல்லுப்பு போட்டு குடித்தா மலம் நின்றுருமான்னு. ஹலோ, நிற்கிறதுக்கெல்லாம் ஐடியா சொல்லலை, நல்லா வர்றதுக்கு தான் ஐடியா சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நிற்காது, நல்லா வரும். நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் குடல் சுத்தம் பண்ணுறது தான் பேதி ஆகிறதுன்னு. அப்புறம் நிறுத்துறதுக்கு நான் ஏன் ஐடியா சொல்கிறேன்? என்ன 4 முறை 5 முறை போயிட்டு வந்தால் உடம்புலாம் ஒரே டயர்டாயிரும். ஐயோ அம்மா அப்பான்னு உடம்பு வெளுத்து போயிடும். நான் சொன்னது உடம்பு தெம்புக்கு தான். இதை குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், நல்ல தெம்பு வரும். போங்க, மறுபடியும் வரும், வாங்க மறுபடியும் குடிங்க, மறுபடியும் வரும், மறுபடியும் போங்க. உடனே சில பேர் கேட்குறீங்க, ஏன்பா குடிச்சு வந்து போயிட்டே இருந்தா என்னப்பா ஆகுறது, இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இங்கே பாருங்க, மலம் தனியாக வரும்போது பார்த்தீங்கன்னா யூரினே வராதுங்க. யூரின் வழியாக போகிற தண்ணியை தான் குடல் வழியாக தனியாக அனுப்பிச்சிட்ருக்கு. உடம்பு எவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணிட்டு இருக்கு. இது எப்படிங்க வியாதி ஆகும்? மலம் தனியாக போகும்பொழுது யூரின் வராது. நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி குடிங்க, நான் சொன்ன மாதிரி கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் கல்லுப்பும் போட்டு மலம் வரும், போயிட்டு வாங்க. மறுபடி போயிட்டு வந்துட்டே இருங்க. ஒரு முறை ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு மலம் போகிறதுக்கு உள்ளே போனீங்கன்னா மலம் வராது, ஒரு சொம்பு யூரின் வரும். அப்போ என்ன அர்த்தம், குடல் சுத்தமாயிருச்சு, இனிமேல் குடலுக்கு தண்ணியே தேவையில்லைன்னு யூரின் வருது. பாருங்க உடம்பு எவ்வளோ அதிசயமான உடம்புன்னு. உடனே என்ன பண்ணணும், ஓகே குடல் சுத்தமாயிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தண்ணி சாப்பிட்றத நிறுத்திட்டு ஒரு மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா பசிக்கும், உடனே ஓடி போய் புரோட்டா வாங்கி தின்றக்கூடாது. லைட் ஃபுட்டு சாப்பிட்ணும். தயிர் சாப்பாடு சாப்பிட்லாம், ரசம் சாப்பாடு சாப்பிட்லாம், இட்லி சாப்பிட்லாம், இடியாப்பம் சாப்பிட்லாம், கஞ்சி குடிக்கலாம். குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா குடல் சுத்தமாயிருங்க.
இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், அப்பண்டிக்ஸ் வரவே வராது, அப்பண்டிக்ஸ் வலி வரவே வராது, ஹெரண்யா வரவே வராது, குடல் இறக்கம் வரவே வராதுங்க. குடல் எந்த நோய் வராதுங்க. இந்த அப்பண்டிக்ஸும் ஹிரண்யா வர்றதுக்கு காரணம் என்னென்னா, குடலில் உள்ள குப்பைகளே காரணம். இந்த குப்பை எடுக்கிறதுக்கு யாருமே ஐடியா கொடுக்காம அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஐடியா கொடுப்பாங்க. எனவே நான் சொன்ன மாதிரி இனிமேல் யாருக்காவது மலம் தனியாக போச்சுன்னா ஒரு நாள் லீவ் எடுங்க. உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் லீவ் எடுங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. அடுத்த நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது சாக்லேட் வாங்கி கொடுத்துடுங்க. அந்த குழந்தை ஸ்கூலில் போய் எல்லா குழந்தைகளுக்கும் சாக்லேட் தர சொல்லுங்கள். அந்த டீச்சர் கேட்பாங்க, நேற்று ஏதோ உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டு இன்றைக்கி ஏன் எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன்னு கேட்பாங்க. அப்போ அந்த குழந்தைய சொல்லுங்கள், எனக்கு நேற்று பேதி ஆச்சு, அதனால் சாக்லேட் எடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லுங்கள். கொண்டாட வேண்டிய விஷயத்தை போய் நோயின்னு பேர் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் மருந்து சாப்பிட்றீங்களோ அந்த மருந்து தான் குப்பைகளை உள்ளே வைத்து நோய்களை உருவாக்குகிறது. பாருங்க, வயிற்றல போகிறது வியாதி கிடையாது, உடல் சுத்தம் செய்கிற உடம்பு செய்கிற ஒரு வைத்தியம். எனவே இனிமேல் யாருக்காவது வயிற்றால போச்சுன்னா ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு ஒரு சொம்பில் நாட்டு சர்க்கரையும் கல்லுப்பும் போட்டு கலந்து குடிச்சிட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக மலமெல்லாம் போய் குடல் சுத்தமாக வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. நடுவில் இட்லி தோசை எடுத்து உள்ளே போட்டக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஃபுல்லாக மலம்லாம் போய் யூரின் வந்ததுக்கப்புறமா பொறுமையாக உட்காந்து தயிர் சாப்பிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் போங்க. உங்கள் குடல் அவ்வளவு தூய்மையாக இருக்கும். குடலில் குப்பை இருந்தால்தான் தோல் வியாதிகள் வரும். ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமான்னு சொல்கிறாங்க இல்லையா, தோல் வியாதி வந்தாவே குடலில் குப்பை இருக்குன்னு அர்த்தம். எனவே வேதி ஆவது வைத்தியம், உடம்பு குப்பைகளை வெளியேற்றுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேதி ஆகும் பொழுது இயற்கை முறையை நீங்கள் பின்பற்றினால் நமது குடலும் உடலும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க வருகிறார் ஆசா கண்ணப்பனையா அவர்கள். ஐந்து பஞ்சபூத சக்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த நெருப்பு சக்தி சரியில்லை அப்படின்னா, இந்த ஆகாய சக்தி சரியில்லை அப்படின்னாதான் இந்த நெருப்பு சக்தி சரியா இருக்காது. அதனால கல்லீரலை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கல்லீரல் நல்லா இருக்கணும்னா சிறுநீரகம் நல்லா இருக்கணும், சிறுநீரகம் நல்லா இருக்கணும்னா இந்த காற்று சக்தி ஒழுங்கா இருக்கணும், காற்று சக்தி ஒழுங்கா இருக்கணும்னா இந்த நிலம் பஞ்சபூத சக்தி நல்லா இருக்கணும். இந்த ஒன்றும் மிகுந்தும் போயிடக்கூடாது, குறைஞ்சும் போயிடக்கூடாது. அப்போ இதயத்துடைய வெளியுறுப்பு நாக்குன்னு பார்த்தோம், கல்லீரலுடைய வெளியுறுப்பு கண்ணு. கல்லீரல் எப்படி இருக்குதோ அதே போலதான் கண்ணு, நுரையீரல் எப்படி இருக்குதோ அதே போலதான் மூக்கு, சிறுநீரகம் எப்படி இருக்குதோ அதே போலதான் காது, மண்ணீரல் எப்படி இருக்குதோ அதே போலதான் உதடு. இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வெளியுறுப்பு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கான அந்த நோய் பயம் இல்லாம வாழலாம். நிச்சயமாக உறுதியாக எந்த பிரச்சனையா இருந்தனாலும் அது இந்த மூலகத்தோட தொடர்புடையது அப்படிங்கிறது டக்குன்னு நமக்கு புரிஞ்சு போயிடும். மருத்துவம் ரொம்ப எளிதா இருக்கு. ரெண்டாவது மருந்து அப்படிங்கிறத விட, அந்த மருந்து கையில் எடுக்கிறத விட நீங்க அந்த நோயை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். மருந்து சுலபம், நிறைய மருந்துகள் இருக்கு, நாட்டு மருந்து கடைகள்ல, ஹோமியோபதி கடைகள்ல, இப்படி எண்ணற்ற மருந்துகள் இருக்கு. அதனால உள்வெளியுறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வியர்வை பார்க்கணும். வியர்வை உடல் உழைத்து வரக்கூடிய வியர்வை வேறு, நம்ம டென்ஷன் ஆகியோ கோபமாகியோ அல்லது ஏதாவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அலோபதி மருந்து அதிகமாக உடம்புக்குள்ள போயோ அல்லது ஆல்கஹால் அதிகமாக குடிச்சோ அல்லது டென்ஷன் ஆகியோ கோபமாகியோ வியர்வு வந்தது அப்படின்னா அது ஹார்ட்ல ப்ராப்ளம். ஹார்ட்டை ரொம்ப கவனிக்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம இந்த வியர்வை பத்தி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான சுவை கசப்பும் துவர்ப்பும், கசப்பானதும் துவர்ப்பானதும் எடுத்துக்கணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து மிக முக்கியமானது பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறது. ரொம்ப பெருமைப்படுவாங்க பாத்தீங்கன்னா, எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் தெரியும்,
எல்லாம் வந்து இதயத்துல பாதிப்படைஞ்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி அடைகிறதும் அடுத்து. மகிழ்ச்சி என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. இப்போ ஒரு ரோட்ல வாழைப்பழம் தோல் வலிக்கு விட்டா கூட, அல்லது ஒரு மண்ணு கொட்டி கூட வலிக்கு விட்டதுனா கூட பார்த்து சிரிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அது மகிழ்ச்சி அல்ல, அது ஆனந்த நிலை அல்ல அப்படிங்கிறாங்க. அதனால ரொம்ப பெருமைப்படுறதும் மகிழ்ச்சி அடைகிறதும் இதயத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இது வெயில் காலத்துல நல்ல ஹீட் இருக்கிற போதுதான் அந்த வெயில் ரொம்ப நல்லதும்பா. வெப்பம் இருக்கிற போதுதான் அந்த இதயம் வந்து நல்ல சுருங்கி விரியும். அதனால உடம்புக்கு வெப்ப சக்தி அவசியமானது. அதனாலதான் நம்ம இரவுல வந்து கட்டாயம் வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடுபடுத்துறது இல்லைங்க, ஓரளவுக்கு அப்படி வெதுவெதுப்பா இருந்தா போதும், கொதிக்க கூடாது. அந்த தண்ணி கொதிச்சதுன்னா அது கசப்பு தன்மையா மாறும். அதே சமயத்துல வந்து வெதுவெதுப்பா இருந்தது அப்படின்னா அது இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் அணியாம இருக்கும். அதனால கட்டாயம் வந்து இரவுல வந்து வெதுவெதுப்பான தண்ணி குடிப்பது நம்முடைய இதயத்தை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்கும். காலையில வெறுவயத்துல பச்சை தண்ணி குடிப்பது உடலுக்கு சக்தி கொடுக்கறதாக இருக்கும். அதனால வெதுவெதுப்பான தண்ணி வந்து ரொம்ப அவசியம். அதனால வெயில் காலத்துல வந்து இது பாதிக்கப்படுறது அதிகமா இருக்கும். நிறைய ஹார்ட் அட்டாக் ஆகுறது வந்து, ரத்த அழுத்தம் அதிகமாகிறது வந்து இந்த வெயில் காலத்துல நடக்கும். நிறைய பக்கவாதம் வர்றவங்கள இந்த பருவ காலத்துல வந்துட்டாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு வெயில் அடிக்கிற நேரத்துல 11 to 1 வந்து ஹார்ட் இயங்கக்கூடியது. அடுத்து வந்து சிறுகுடல் இயங்கக்கூடியது 1 to 3. முடிஞ்ச வரைக்கும் மதிய உணவு வந்து இந்த நேரத்துல எடுத்துருங்க. 3 மணிக்கு மேல மதிய உணவு வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த 11ல இருந்து 3க்குள்ள எடுத்துடலாம். நீங்க எந்த நேரத்துல வேணாலும் எடுக்கலாம். அதனால இது முக்கியமான நேரம். இந்த நேரத்துல வந்து நிறைய தொந்தரவு வந்திருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்குது அப்படின்ட்டு வரக்கூடிய நபர்களும் நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, இது ரத்த குழாய்களை பராமரிக்கும். விண்ணு தெரிக்கக்கூடிய வழி, எரிச்சலான வழி வந்து பித்தனை தாறுமாறா சுரந்து எரிச்சலாகிறது வேற. பாரமான வழி, நீர் கோர்த்துக்குச்சுன்னா, தலையில் நீர் கோர்த்துக்கிட்டா, காலில் நீர் கோர்த்துக்கிட்டா, இந்த இடத்துல நீர் கோர்த்துக்கும், இதெல்லாம் வந்து பாரமா இருக்கும். பாரமான வழி வேற. அடுத்து வந்து இடமிட்டு இடமா இருக்கக்கூடிய வழி, இங்க வலிச்சுது, அடுத்து இங்க வலிக்குது, முதுகு பக்கம் வலிக்குது, இடுப்புக்கு வந்துருச்சு, காலில் வலிக்குது, ஒரு நாள் இந்த காலில் வலிக்குது, மாறி மாறி அந்த காற்று மாறி மாறி போயிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்படி மாறி மாறி போறதெல்லாம் வந்து காற்றினுடைய சக்தியினுடைய மாறுபாட்டால் வரக்கூடிய வழி. மிதமான வழி வந்து மண்ணீரலானது. இப்படி ஒவ்வொருடைய வழியினுடைய தன்மையை வைத்து ஒருத்தருடைய சுவையை புரிஞ்சுக்க முடியும். அந்த சுவையோட தொடர்புடைய அந்த பஞ்சபூத சக்தியை புரிஞ்சுக்க முடியும். இப்படி நீங்க பஞ்சபூத சக்தியை ஒழுங்குபடுத்தி, சுவையை ஒழுங்குபடுத்தி, மனதை ஒழுங்குபடுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த உறுப்பு வந்து மெல்ல 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 மாறுபட்டுக்கிட்டே வரும். ஒரு பிரச்சனை என்பது ஒரு நாள் தோன்றுவதும் இல்லை, ஒரு நாள் காணாமல் போவதும் இல்லை. ஒரே நாள்ல வந்து அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு, ஒரு ஊசி போட்ட உடனே தீர்ந்துருச்சு, ஒரு மாத்திரை போட்ட உடனே தீர்ந்துருச்சு அப்படின்னா அது வலி நிவாரணை மட்டுமே. அதுலதான் வந்து இன்னைக்கு நவீன மருத்துவம் வந்து பொலோச்சி நிக்குது. ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்குதுன்னா, உன்னை போட்டா அது வலிக்காது, வலி தெரியாது, வலிக்கணும். ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை உடம்பு வலியின் மூலமாக உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வலி என்பது அவசியமானது. ஒருத்தருக்கு வலிக்கவே இல்லை, ஒருத்தருக்கு முள்ளு குத்துனா கூட வலிக்கல அப்படின்னா அவரு வந்து இறப்ப நோய்க்கு போயிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால வலி நிவாரணிய வந்து குறைங்க, எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால எரிச்சலான வலி வந்து இதயம் சார்ந்தது. முழங்கை மூட்டு, மணிக்கட்டு, கணுக்கால், கை விரல்களுடைய மூட்டுகள்லாம் வந்து இந்த சக்தி கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்ல, பாதிப்படைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு போய் சேர வேண்டிய சக்தி போய் சேரல. அப்போ போய் சேர்றதுக்கான வழிமுறைகள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப தொடர்ச்சியாக வந்து இந்த உறுப்புகளை வந்து நம்ம சீராக்குவதன் மூலமாக இந்த
முடியிலிருந்து நகத்து வரைக்கும் அத்தனை உறுப்புகளும் இதுக்குள்ளதான் அடக்கும். நீங்க எந்த பகுதி எடுத்தாலும் இதை தாண்டி ஒண்ணு கிடையாது. அதனாலதான் நம்ம இதை மிக முக்கியமானதாக நம்ம குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சுவைகள்ல ஒவ்வொரு சுவைகளுக்கும் எதிர் சுவை ஒண்ணு இருக்கு. எந்த சுவை அதிகமா போயிருக்குது அந்த உடம்புல, எந்த சுவை குறைஞ்சு போயிருக்குது அப்படிங்கிறதுலயும் நம்ம பார்க்கிறோம். இதுல தம்பன செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருக்கிறாரு. கந்தசாமி முதலியார் அப்படின்னு சொல்லிட்டும் நூல் எழுதியிருக்கிறார். உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு உணவு மருத்துவம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. விஜயா பதிப்பகம் அந்த பதிப்பகம். அதுல சும்மா சின்ன நூல் தான். அதுல அந்த அறுசுவை அப்படிங்கிறது ஆணித்தரமாக நல்ல விளக்கமாக தெளிவாக இருக்கு. அதனால அந்த நூல்கள் அவசியம் நீங்க வாங்கி படிக்கும் பொழுது இதனுடைய விளக்கம் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதுல அக்குபஞ்சருங்கிறது விஷயம் இருக்காது. ஆனா இயற்கை மருத்துவத்திலேயே அவர் இணைச்சிருக்கிறார். அக்குபஞ்சர்ல இது முழுக்க இந்த தத்துவம் உள்ள அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த சார்ட்டை நீங்க உங்களுக்குள்ள பயணிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ள அது வளர்ந்து அது உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி பயனுடையதாக அமையும் அப்படிங்கிறத நம்ம அணித்தரமா புரிய வச்சிருக்கிறோம். பல இடங்கள்ல இத கொடுத்த பிறகு அவங்களுக்கான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. அதனால அவசியம் பாருங்க, திரும்ப திரும்ப இதுக்குள்ள நீங்க பயணிங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்முடைய எல்லா விஷயங்களையும் சாதிக்க வேண்டியது இருக்கு. அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த உறுப்புகள் கவனித்து இந்த உறுப்புகளுக்கான சுவைகளை ஒழுங்குபடுத்தும் பொழுது அந்த உறுப்புகள் பலமடையும் பொழுது அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த மனம் நல்ல பலமாகும். அந்த மனம் பலமாகும் போது எந்த விஷயத்த வேணாலும் நம்ம சாதிக்கிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கும். ஒரு பக்கம் பயணத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த வண்டி நல்லா இருக்கணும். அந்த வண்டி நல்லா இருந்ததுனாதான் பயணம் நல்லா இருக்கும். அப்போ இந்த வண்டியை நல்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல பயிற்சிகள் பண்றது, நல்ல எண்ணங்கள் கொடுப்பது மிக முக்கியமானது. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, அந்த உணர்வு அப்படிங்கிறது அந்த ஆழ்மனம் தான் நமக்கான செயல்பாட்டை செய்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆழ்மனதுல நம்ம என்ன ஒரு நினைவை வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அது நடைமுறைக்கு வந்துகிட்டே இருக்குது. அதுதான் திரும்ப திரும்ப வருது. புத்தர் கூட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பழக்க பாங்கே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு. அதனால நம்முடைய எண்ணங்களை மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், உற்று நோக்கணும். குறிப்பா நம்ம உற்று நோக்குவது மற்றவர்களை உற்று நோக்குவதை விட்டு நம்மை உற்று நோக்குவது. நாம் ஏன் இப்படி சிந்திக்கிறோம், நம்ம எப்படி வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்மை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய சரி தவறு புரிஞ்சு போயிடும். நமக்கே புரிஞ்சு போயிடும். நம்மளுடைய செயல்பாடு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்படி கவனிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியும், உயர முடியும், ஒரு லட்சியத்தை எட்ட முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அந்த சீக்ரெட்டுங்கிறத நூலாகவும் இருக்குது. அடுத்து அதை நீங்க நெட்லையும் போட்டு பார்த்து அதன் மூலமாகவும் வளர்ச்சி அடையணும். ஏன்னா மனம்தான் பிரதானமாக இருக்கு. அந்த மனதை சீர்படுத்துவதற்கு இந்த உடம்பும் பங்களிக்குது. அந்த உடம்புக்கு நல்ல ஒரு இயற்கையான உணவு கொடுக்கும் பொழுது இன்னும் சீரடையுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதோட அது தொடர்புடையதாக இருக்கு, அதோட இது தொடர்புடையதாக இருக்கு. உடம்பு மனதோட தொடர்புடையது, மனம் உடம்போட தொடர்புடையது. அதனால உடம்பையும் உள்ளத்தையும் இரண்டையும் சரிசமமாக கொள்ளும் பொழுது, பேணி காக்கும் பொழுது நிச்சயமாக நாம் எந்த இலக்கை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த இலக்கை அடைந்து வாழ்க்கையில் நிறைவை பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணியுடன் இணைந்து வழங்கிய இன்றைய காலை சக்கரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக இதயபூர்வமான
நன்றிகள். நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு வழங்கிய ஆசான் ஐயா கண்ணப்பன் அவர்களுக்கும், சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் சார்பாக இதயபூர்வமான நன்றிகளை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சிறப்பான நிகழ்வு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார், நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சங்க தலைவருக்கும் இன்று நிகழ்ச்சியும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்த ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி